கோல்ட் வெங்கட் பிரபு ஹீரோ. இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகி வெற்றி நடை மட்டும் இல்லாமல் வீர நடையும் சேர்த்து போட்டுட்டு இருக்கு. இந்த படத்தை பற்றி ஷார்ட் லைனில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பரான பிளாக் பஸ்டர் தான் சொல்லணும். படத்தோட ஓப்பனிங்லேயே வில்லன் யாருன்னு நம்ம காமிச்சிடுறாங்க. மோகன் தான் வில்லன். அவர் வந்து ஒரு ட்ரேட்டராக காமிக்கிறாங்க. அங்கேயே நமக்கு சொல்லிடுறாங்க மோகனுக்கும் விஜய்க்கும் என்ன இஷ்யூ இருக்குன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. அண்ட் விஜயால் மோகனோட ஃபேமிலிக்கே வந்து பாதிப்பு வருது. ஸோ மோகன் அவங்க ஃபேமிலிக்காக விஜய் எப்படி பழிவாங்கன்றது தான் கதை. இந்த படத்தில் விஜய் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்பா விஜய் அப்புறம் பையன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ மூலமாக விஜயோட சின்ன வயசு கேரக்டர் ரீஏஜிங் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. விஜய்க்கு ஜோடியாக நம்ம ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. விஜயோட ஃபர்ஸ்ட் பையன் தான் நம்ம இளைய தளபதி. ஸோ வில்லன் வந்து இளைய தளபதியை கடத்தி 16 வருஷம் அவர் வந்து நல்லபடியாக வளர்த்து அதுக்கப்புறம் விஜயை வந்து பழி வாங்குறாரு. எப்படிலாம் பழி வாங்குறாரு தான் கதை. இந்த கதையில் இதுதான் கதை, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ட்விஸ்ட்டுக்கு டர்னுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி அங்கங்கே ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இந்த படத்தில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் அண்ட் அஜ்மல் வந்து சேட் அதாவது ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இவங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து மற்ற ஸ்டார்ஸோட சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதை ரெஃபரன்ஸாக கொண்டு வரதுன்றது பெரிய விஷயம். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து விஜயகாந்தை ஏஐ மூலமாக வர வச்சது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம மங்காத்தா தலையோட டைலாக்ஸ் எடுத்தது, டோனியை ரெஃபரன்ஸாக எடுத்தது, அண்ட் எஸ்கே கிட்ட அவர் வந்து மறைமுகமாக சொன்ன சில டைலாக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸ்பெஷல் சர்ப்ரைஸாக த்ரிஷாவோட சாங்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் படம் வந்து ஒரு சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் அந்த மட்ட சாங்கும் ஸ்பார்க் சாங்கும் வந்துச்சு. அந்த சமயத்தில் நம்ம என்ஜாய் பண்ண முடியல. அந்த சாங் என்ன தான் சூப்பராக இருந்தாலும் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியல. அப்படி இருந்துச்சு. படத்தில் மோகன் தவிர பிரபுதேவாவும் வில்லன் தான் அப்படின்றது லாஸ்ட்டு தெரிய வரும்போது அது பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இவங்களாம் என்னடா வில்லன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இளைய தளபதியே ஒரு பெரிய வில்லனாக மெயின் வில்லனாக இருக்கார் இந்த படத்தில். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக தளபதி தான் எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா அவர் தான் நல்லது செஞ்சுட்டு இருப்பார். பட் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இளைய தளபதி தான் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. வில்லன் கேரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் படத்தை வந்து கேஷுவலாக பார்க்கல. சீட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டோட எட்ஜில் உட்காந்து ஒரு விறுவிறுப்பாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு படம். யுவனோட மியூசிக்கை பற்றி சொல்லவே வேணாம். வழக்கம் போல் பட்டையை கிளப்பி பிச்சு உதறிட்டாரு. கண்டிப்பாக தியேட்டர் விட்டு நீங்கள் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு சாங்கை வந்து முணுமுடிச்சு தான் வருவீங்க. அப்படி தான் இருக்கும் படம் கண்டிப்பாக. என்னடா இளைய தளபதி இறந்துறாரு அப்படின்னு பார்த்தா செகண்ட் பார்ட்டுக்கு வந்து லீட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ட்விஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு சில எதிர்பார்த்த சீன்கள் இருந்தாலும் பல எதிர்பார்க்காத நம்ம நினச்சி கூட பார்க்காத சீன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் தான் அந்த படத்தில் இருக்குது. மோகனை வில்லனாக காமிச்சது ஓகே, பட் அவரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. அவரை பார்த்தா பாவப்படுறதா இல்லை கோவப்படுறதா ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. மொத்தத்தில் படம் வந்து தளபதியோட வேற ரகம். ஃபேமிலியாக போய் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்களும் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. மருதமலை மாமணியே முருகையா.